ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். உங்கள் ரிலேட்டிவ்க்கு, உங்கள் ஃப்ரெண்டுக்கு என்னோடய வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணாலும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே. நேற்று வந்து லாங் வீடியோ என்னால் போட முடியாமல் ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. நேற்று கொஞ்சம் வேலை விஷயமா வெளில போயிருந்தேன். என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் என்னோடய யூடியூப் வேலை விஷயமா நேற்று நான் கார்த்திக் அக்கா வீட்டுக்கார் கூட கொஞ்சம் அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். அக்கா வீட்டுக்கு தான் நேற்று நான் போயிருந்தேன். கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் இது பண்ணி பார்த்தா அது வரவே இல்லை. நெட்வொர்க் ப்ராப்ளம், ஒரு சர்வே ப்ராப்ளம் அந்த மாதிரி இதாகிடுச்சு. எனக்காண்டி கடவுள்கிட்ட நீங்கள் எல்லாமே ப்ரே பண்ணிக்கோங்க. எனக்காண்டி எனக்கு எப்படியாவது யூடியூப்லேருந்து பேமெண்ட் வரும். நான் படுற கஷ்டத்துக்கு எல்லாமே ஒரு பலன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காண்டி எல்லாமே நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிங்க. அதுக்கப்புறமா அக்கா வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அக்கா வீட்டில் சாப்பிட்டு கொஞ்சம் தூங்கிட்டு ஈவினிங் டைம் தான் நான் வீட்டுக்கு வந்திருந்தேனே. அதுக்கப்புறம் கம்மல் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, வீட்டில் கோழி வச்சுருந்தா பாம்பு வரும் ஜெயா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது உண்மை தான், நிறையா தான் இருக்குது, வரும் தான். நம்ம வீட்லேயும் கோழி நிறையா தான் இருக்குது. நான் அம்மா கிட்டே சொன்னேன். அம்மா நான் சொன்னாங்க சக்கரை உப்பு சுற்றி வீட்டை சுற்றி போட சொன்னாங்க. அதுக்கப்புறம் சாம்பிராணி நிறைய பேர் கம்மலில் சொல்லியிருந்தீங்க, சாம்பிராணி போடு ஜெயா இதாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி பார்த்து ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது. இந்த வெயிலுக்கு ஈவினிங் டைம் கரெக்டாக மழை வரும், அவ்வளோ வெயில். இப்போ தான் நான் குளிச்சுட்டு வந்தேன், இருந்தாலுமே எனக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை. ஒரு மாதிரி அவ்வளோ வெயில், நிறையா வெயில் அடிக்குது. அவ்வளோ எப்படி நம்ம வெயில் சொல்லவே முடியல, அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது. இதுக்கப்புறம் நான் பால்வாடி வர போகணும். பாப்பா வர மீட்டிங் போட்டிருக்காங்க பால்வாடியில், அங்கன்வாடியில். அதுக்கப்புறம் நான் பாப்பாவை தூக்கிட்டு இந்த வெயிலில் வர நான் போகணும். போகலனாலும் திட்டுவாங்க, ஏன் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ வெயிலாக இருக்குது. அதுக்கப்புறமா என்னோடய அம்மா கால் பண்ணி சொல்லியிருந்தாங்களே, ஏன்டி பாப்பா ஒழுங்காக வீடியோவில் காட்ட மாட்டுற அப்படின்னு. நான் சொன்னேன், பாப்பாவை நல்லா கண்ணு வைக்கிறாங்கம்மா, அதனால தான் பாப்பா வீடியோவில் காட்டுறது இல்லாமா நம்பர். நான் அதுக்கு தாண்டி நான் பார்க்க முடியும், ஒழுங்காக காட்டுறி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவள் பண்ணுற க்யூட்னஸ்ஸு சேட்டில் நம்ம பார்த்தா சிரிக்கிறது தான் முடியும். ஃபோனை எடுத்தாலே போதும், அவள் அந்த சிரிக்கிறது இது பண்ணுறது சைலண்ட் ஆகிடுறாளே. நம்ம ஃபோனை எடுக்கல, அவளை பார்த்து நம்ம விளாண்டு நல்லா சிரிக்கிறேன், நல்லா சேட்டை பண்ணுறா. நான் ஃபோனை எடுத்து வீடியோ எடுக்கிறேன், அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா போதும், அப்படியே சைலண்ட்டாக ஆகிடுவாள். அந்த மாதிரி அவள். ஓகே, அக்கா 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 பொண்ணு, அக்கா பையன், அண்ணா எல்லாமே வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள், இவன் பண்ணுற சேட்டை ரொம்ப சேட்டை பண்ணுறான், அடங்கவே மாட்டானே. நான் பேசுறது பாருங்கள், அவன் எப்படி பழிச்சு காட்ட போகிறான் பார்த்தீங்களா. ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய சப்ஸ்கிரைபர் எனக்காண்டி தமிழ்நாட்டிலேருந்து ஒரு கிஃப்ட் அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. அந்த அம்மா பேர் வந்து ரேவதி சென்னையில் இருக்காங்க. சென்னையிலேருந்து எனக்கு அமுச்சு விட்டுருக்காங்க. வாங்க எனக்கு அம்மா எனக்கு என்னென்ன வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம பார்சல் வாங்க தான் வந்திருக்கோம். பார்சல் வாங்கிட்டேன். இப்போ நான் வீட்டுக்கு தான் போக போகிறேனே. பார்சல் வந்து எங்கே வந்துச்சு, நம்மளோட போஸ்ட் ஆஃபீஸ் தான் வந்துருந்துச்சு. நான் இப்போ தான் கார்த்திக் அக்கா வீட்டுக்கு போயிட்டு பொன்னாரி பதார கொஞ்சம் வேலை இருந்துச்சு, யூடியூப் வேலை விஷயமா போயிருந்தேனே. போயிட்டு என் மூஞ்சை பாருங்கள் எவ்வளோ டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அக்கா வீடியோவில் பார்த்துருப்பீங்க என் மூஞ்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எனக்காண்டி கொஞ்சம் கடவுள்கிட்ட நீங்கள் ப்ரே பண்ணிக்கிங்க, எனக்கு எப்படியாவது சக்ஸஸ் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு 9 டைம் பண்ணி பார்த்தோம், ஆனால் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. எனக்காண்டி ப்ளீஸ் எல்லாருமே கொஞ்சம் கடவுள்கிட்ட வேண்டிக்கிங்கன்னா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் என்னோடய கஷ்டம் எல்லாம் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிங்க. இப்போ வீட்டுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். வீட்டுக்கு வந்த உடனே எடுத்து வச்ச உடனே அக்கா பையன் நான் தான் பிரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தேன். நான் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு பொறுமையாக வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். அக்கா பொண்ணு வந்து குடு அத்தை, நான் பிரிக்கிறேன், நீ வீடியோ எடு அப்படின்னு சொல்லிட்டு அக்கா பசங்களும் பையனும் மாற்றி வீடியோ எடுத்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே அவங்க பண்ண வீடியோ தான். அந்த சைடில் பிரிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அக்கா பொண்ணு வந்து கத்திரிக்கோல் எடுத்து கட் பண்ணிடலாம் அத்தை அப்படின்னு சொல்லியிருந்தாள். அதுக்கப்புறம் அக்கா பொண்ணு தான் எடுத்து வந்து கத்திரிக்கோல் எடுத்து கட் பண்ண உடனே ஒரு சந்தோஷம் கொதிக்கிறாளே. அந்த மாதிரி இந்த மாதிரி என்ன இருக்கும், தமிழ்நாட்டிலேருந்து என்ன கொடுத்து விட்டுருக்காங்க ஒரு மாதிரி. நான் எதிர்பார்த்தோட அக்கா பொண்ணு ரொம்ப எதிர்பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணாலே. ஒரு விஷயத்தும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அக்கா பொண்ணு இதெல்லாம் பண்ணப்போ. அதுக்கப்புறம் அக்கா பொண்ணு ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு நான் அக்கா பொண்ணை காட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் அக்கா பொண்ணு ஒன்று ஒன்றா காட்டினாங்க பாருங்கள். இது வந்து மீல் மேக்கர் வந்து 2 பாக்கெட் வாங்கி கொடுத்துருந்தாங்க பாருங்கள். இது வந்து அவளுமே 2 பாக்கெட்டு. அதுக்கப்புறம் எல்லாமே 2 பாக்கெட் தான் கொடுத்து விட்டுருந்தாங்களே. இது வந்து மேகி ஒரு 4 பாக்கெட் போல். இது வந்து பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கொண்டைக்கடலை பொட்டுக்கடலை சொல்லுவாங்க, அந்த டப்பா கொடுத்து விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து சேமியா, ராகி சேமியாங்களாம், அந்த சேமியா கொடுத்து விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் இது சாம்பார் பொடி கொடுத்து விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஊறுகாய், எலுமிச்சம் ஊறுகாய் இருக்கா, லெமன் ஊறுகாய், அந்த ஊறுகாய் கொடுத்து விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஷாம்பு, கார்த்திகா ஷாம்பு அந்த மாதிரி வாங்கி கொடுத்து விட்டுருந்தாங்க. ஒரு சரண் ஃபுல்லாக வாங்கி கொடுத்தாங்க. அக்கா அப்பா அது இந்த பக்கம் கட் பண்ணி பிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சரம் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பட்டாணின்னு சொல்லுவோம்ல, நம்ம சாப்பிட்றதுக்கு கடை பட்டாணின்னு சொல்லுவோம்ல, வறுத்து அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு அது
அந்த அந்த பொடி அதை கொடுத்து விட்டுருந்தாங்க. இது வந்து சாம்பார் பொடி இது. அதுக்கப்புறம் இது வந்து மல்லித்தூள், சாம்பாருக்குன்னு ஒரு தனி இட்லி பொடி, பருப்பு பொடி, சாப்பாடுக்குள்ள நம்ம ஒயிட் சாப்பாடு கூட பிசைஞ்சு சாப்பிடுவோம்ல, அந்த பொடிலாம் கொடுத்து விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹார்லிக்ஸ் மட்டும் 2 சாரம் அமுச்சு விட்டுருந்தாங்க. இது வந்து செயின். இந்த செயின் வந்து நான் லாஸ்ட்டு ஓப்பன் பண்ணி நான் காமிக்கிறேன் பாருங்கள், இவ்வளோ க்யூட்டாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கொண்டக்கடலை. டெய்லி நீ வேவிச்சு சாப்பிடு ஜெயா, உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த அம்மா. இது வந்து பொட்டு கொஞ்சம் பெருசாக வைக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ரக்ஸ் பாக்கெட். இதுதான் ரக்ஸ் பாக்கெட்லாம் சாப்பிட்டு 1 வருஷத்துக்கு மேலே ஆகும்னு நினைக்கிறேன். ரஸ்க்லாம் இங்கே கிடைக்காது அதுக்காண்டி. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொடுத்து விட்டுருந்தாங்க. இது வந்து பிரியாணி பட்டை, கிராம்பெலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இது. அப்புறம் டீ தூள், சக்கரை கோல்டா என்னன்னு தெரியல, அந்த டீ தூள் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா பாருங்கள். ஏன்னா நம்ம ஊர் பொருள்லாம் சாப்பிட்டு ரொம்ப இதாகுது. இது வந்து கரம் மசாலா. அவ்வளோ நான் ஏங்கினது எல்லாமே கிடச்சிச்சின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எனக்கு மாசமாக இருக்கல ஒரு கொரியர் போட்டு விட்டுருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். நான் மாசமாக இருக்கல ரொம்ப நான் ஏங்கினேனே. ஆனால் அவ்வளோ நான் ஆசைப்பட்டது, நான் மாசமாக இருக்கல அவ்வளோ நான் எதுவுமே நான் சாப்பிடவே இல்லை. இருந்தாலும் ஓரளவுக்கு சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஜீரகம், கோல்கேட்டு, இது வந்து கடுகு நினைக்கிறேன். ஆமாம், இது கடுகு. அதுக்கப்புறம் நிறைய ஒன்று ஒன்று அக்கா பொண்ணு எடுத்து காமிச்சிட்டு இருந்தா. இது வந்து ஏதோ ஒரு மசாலா எனக்கு தெரில அப்படின்னு. அதுக்கப்புறம் இது வந்து ஐலைனரு. அதுக்கப்புறம் நான் கேஸ் வச்சுருக்கல, என்கிட்ட லைட்டர் நான் வாங்கலை. அதுக்கப்புறம் அம்மா லைட்டர் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இது காய் சீவுறது. இந்த சைடில் அக்கா பையன் வந்து இது பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பொட்டு மட்டும் 3 பேக்கெட் அமுச்சு விட்டுருந்தாங்க பொட்டு. அதுக்கப்புறம் கடலை மிட்டாய் இருக்குல்ல, அந்த கடலை மிட்டாய் நான் ஸ்கூல் படிக்கல, கம்பெனி படிக்கல, ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நாங்கள் லவ் பண்ணக்குள்ளலாம் என்னோடய ஹஸ்பண்டு கடலை மிட்டாய் நிறையா வாங்கி தருவார் எனக்கு. இதெல்லாம் பார்த்தோன்னா அந்த ஞாபகம் தான் வந்துச்சு நிறைய. ஆனால் கம்பெனியில் பேசிக்க கூடாதா, தெரியாமல் வந்து என்கிட்ட கொடுப்பாரு. அதுக்கப்புறம் நெக் பாலிஷ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வளையல்லாம் சூப்பராக க்யூட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி வளையலெல்லாம். அந்த வளையல்லாம் போட்டு ரொம்ப நாள் ஆகுது. கொஞ்ச நாள் அக்கா பொண்ணு சண்டை போட்டுருந்தாங்க. நான் தான் காட்டுவோம், நீ தான் காட்டுவோம் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப சேட்டை அக்கா பையன். ஆனால் அதுக்கப்புறம் இதில் இருக்கிறது எல்லாமே பிரியாணி மசாலா தாங்க. ஜாதி கொட்டை, அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், கிராம்பு, அதுக்கப்புறம் பிரியாணி இலை, இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. நான் நினச்சேன் ஒன் டைம் நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைலில் பிரியாணி பண்ணி போட்டுற வேண்டியதான். அதுக்கப்புறம் இது வந்து கத்திரிக்காய் ஊறுகான்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிளிப்பு, அதுக்கப்புறம் குக்கர் வந்தாலும் பிரியாணி ஒன் டைம் நம்ம செஞ்சு போட்டுடணும். பிரியாணி செய்யாமல் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் பின்னு, கிளிப்பு, வளையல், லிப்ஸ்டிக்கு எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஒன்று அக்கா பையன் இந்த பக்கம் எடுத்து ஆட்டிக்கிட்டு இருந்தான். அதனால தான் ஒன்றுமே காட்ட முடியல. அதுக்கப்புறம் உங்களோட சிவன்யா குட்டிக்கு எவ்வளோ க்யூட்டாக ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த அம்மாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. நான் கஷ்டத்தில் இருக்கிறேன்னு தெரிஞ்சு என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா ஹெல்ப் பண்ணதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு ஷொட்டர் நான் நினச்சிக்கிட்டே இந்த குளிர் டைம் வரப்போகுது, பாப்பாவுக்கு ஷொட்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷொட்டருமே வாங்கி கொடுத்துட்டாங்க. எவ்வளோ க்யூட்டாக இருக்குங்க ஷொட்டர். சூப்பராக இருந்துச்சு ஷொட்டர். ஆனால் நான் பாப்பாவுக்கு நான் போடலை, என்ன எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் ஒன்று பாருங்கள், இந்த ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் வந்து பாப்பாவுக்கு வந்து 3 ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன். ஸ்வீப்பில். அதுக்கப்புறம் ப்ளூ கலரு, ரெட் கலரு. இது வந்து டைப்பர். பாப்பா யூரின் பண்ணால் கரெக்டாக இருக்கும் டைப்பர். சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் அதோட கிளாத்துமே சூப்பராக இருந்துச்சு. ஒர்க்குமே அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு. அக்கா பொண்ணு ஒன்று எடுத்து காமிச்சிட்டு இருந்தா. டைப்பர் மட்டும் 4-5 கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த சரி அக்கா அதை எடுத்து வச்சுட்டு பேசிகிட்டு இருந்தாங்களா. அதுக்கப்புறம் மாமியார் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க பாருங்கள். டைப்பர் சூப்பராக இருக்குது. ஃபோட்டோஸுமே டிசைனுமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு பாப்பாவுக்கு. டைப்பர் எல்லாமே அவ்வளோ நான் ரொம்ப ஆசைப்பட்டுன்னு இருந்தேன். அதுக்கப்புறம் வளையல் பாருங்கள், அந்த பர்ஸுக்கு இது வந்து காலையில் உங்களுக்கு நான் ட்ரெஸ் எல்லாம் அக்கா பொண்ணு ஒழுங்காக காமிக்கல, அதனால உங்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காமிச்சிட்டு இருக்கேன் பாருங்கள். எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஷொட்டர் வந்து அக்கா பொண்ணு வந்து அக்கா பையன் வந்து அத்தை நான் எடுத்துகிட்டு போயிடுறேன் அத்தை, ஷொட்டர் எனக்கு கொடுத்துரு அத்தை அப்படின்னு நானே. ஏன்னா கிளாத்தில் அவ்வளோ சூப்பராக செம்மையாக இருக்குது. ஆனால் பாப்பா குளிர் டைம் வந்துடும் நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். ரொம்ப ஃபீல் பண்ண நம்மக்கிட்ட காசு வரலையே, எப்படி பாப்பாவுக்கு ஷொட்டர் வாங்க போகிறோம், மழை டைம் குளிர் டைம் வருதுன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் அந்த அம்மா அமுச்சு விட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அம்மா. எவ்வளோ நன்றி சொல்ல அந்த அம்மாவுக்கு பத்தாது. அதுக்கப்புறம் எல்லாமே காட்டன் ட்ரெஸ் தான். சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த வெயில் காலத்துலேயும் போட்டுக்கலாம். கிளாத்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து ஆனால் அந்த ட்ரெஸ்ஸு பத்தாதுன்னு தான் நினைக்கிறேன். பாப்பா வந்து இன்னுமே பெரிய பிள்ளையாக ஆகணும். பாப்பாவுக்கு இந்த ட்ரெஸ்ஸு போகிறத காட்டியுமே எப்படி அவளுக்கு 1 வயசு 1.5 வயசு ஆகும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது. அவள் இப்போ தான் 6 மாத குழந்தை. அவளுக்கு நான் அப்படியே வச்சுருப்பேன். இதனால் வச்சுருந்தா அவளுக்கு 1 வயசு 1.5 வயசு வரக்குள்ள நான் போட்டு விடுவேன். இது பாவாடை சட்டை, பட்டு பாவாடை சட்டை மாதிரி. இது பாருங்கள் இவ்வளோ க்யூட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் டைப்பர் 4 வாங்கி கொடுத்துருந்தாங்க. பாப்பாவுக்கு நைட்டு ஒன்று தூங்கக்குள்ளே போட்டு விட்டு யூரின் பண்ணி வச்சுட்டேன், க்ளீன் பண்ணி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ ஒன்று போட்டிருக்கேன் பாப்பாவுக்கு. நல்லா சாஃப்டாக ஒரு கிளாத்துமே சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் ரெட் கலர் ட்ரெஸ் பாருங்கள், இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள்.
ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸை நான் பாப்பா காலையில் போட்டு விட்டுனே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அவள் அடங்கவே மாட்டான்னிட்டா. ஒழுங்காகவே காட்டில் அதனால் ஓப்பன் பண்ணி இப்படியே வச்சுருக்கா. எடுத்து ஒழுங்காக இது பண்ணணும். மேடம் வந்து தூங்கிட்டு இருந்தாங்க. என்னை பார்த்தோன்னே இப்போ எந்திரிச்சிட்டாங்க பாருங்கள். இதான் அம்மா வாங்கி கொடுத்த வளையல் பாப்பாக்கு நான் போட்டு விட்டுருக்கேன் பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. அக்கா பண்ணதெல்லாம் பார்த்த உடனே அத்தை எனக்கும் வாங்கித்தா அத்தை, அழகாக இருக்குது அத்தை, அத்தை எனக்கும் அத்தை அப்படின்னு சொன்னால் அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு வளையல். பாப்பாவுக்குமே சூப்பராக செட் ஆகிடுச்சு வளையல்லாம். விளாண்டுட்டு இருக்கா, விளாடுத்தோம். அதுக்கப்புறம் வாங்கி கொடுத்த பொருள் எல்லாமே நான் அந்த பாக்ஸில் தான் வச்சுருக்கேன். எல்லாமே எடுத்து பிரித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாக்ஸில் எல்லாத்தையும் கொஞ்சமாக சேமியா அக்கா பொண்ணு காலையில் வேணும்னு சொன்னால் அவளுக்கு கண்ணு கொஞ்சம் செஞ்சு கொடுத்தோம். மேகி சேமியா எல்லாமே. அதுக்கப்புறம் மாமனாருக்கு இந்த இட்லி தூள்லாம் இருந்துச்சு, பருப்பு பொடிலாம் இருந்துச்சு, சாப்பாடு கூட போட்டு கொடுத்தோம். மாமனார் நல்லா விரும்பி சாப்பிட்டாரு. ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா விரும்பி சாப்பிட்டாரு. அடுத்த வாட்டி கொடுக்குள்ள நிறையா கொடுத்து விட சொல்லு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது அவளுக்கு காலையில் சக்கரை போட்டு நான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் இட்லி தூள் நேற்று சாம்பார் தான் வச்சுருந்தேன். நான்வெஜ் சமைக்க மாட்டோமா, மீல் மேக்கர் சேர்த்து அதுக்கப்புறம் இந்த சாம்பார் பொடிலாம் சேர்த்து சாம்பார் வச்சுருந்தோம். மாமனார் நல்லா விரும்பி சாப்பிட்டார். நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த பாருங்கள் க்யூட்டான செயின் பார்த்தீங்களா, சூப்பராக இருந்துச்சு இந்த செயின். எங்கள் ஊர் நாளைக்கு ஒரு கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு நான் கண்டிப்பாக இதை போட்டுட்டு போவேன். அவ்வளோ க்யூட்டாக சூப்பராக இருந்துச்சு. பாப்பாவுக்கு நான் போட்டு விட்டு அவ்வளோ அழகாக ரெடி பண்ண அவள் காட்டவே மாட்டான்றாள், அழுதுகிட்டே இருக்கா எனி டைம். அதனால தான் என்னால் காமிக்க முடியும். இதுவுமே சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ நல்லா. இங்கே இருக்கிறது தக்கையாக இருக்கும், ஆனால் நம்ம ஊருக்கு இது நல்லா இதாக இருக்குமே, வெயிட்டாக இருக்கும். எல்லாமே இந்த பாக்ஸ்குள்ளே தான் நான் போட்டு வச்சுருக்கேன். அந்த சின்ன பாக்ஸ் அக்கா பையன் வந்த உடனே பிரிச்சுட்டானா, பிரித்து எல்லாத்தையும் இது பண்ணி விட்டானே, உடச்சி விட்டான் நல்லா. இந்த பாக்ஸில் தான் எல்லாமே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் பாருங்கள், இவ்வளோ க்யூட்டாக இருக்குது. அந்த கிளாஸ் அப்படி பண்ணால் ஒரு சவுண்டு கேட்குது. பாப்பாவுக்கு நான் தண்ணி குடிக்கிறேன். நான் இப்போது அக்கா பொண்ணு தண்ணி குடித்தா காலைல இது ஆட்டி நேற்று ஃபுல்லாக அக்கா பொண்ணு இதை விடவே இல்லை, இதை தான் வச்சுட்டு இருந்தா. க்யூட்டாக சவுண்டு கேட்குது இல்லை பாருங்கள். அது சவுண்டுக்கு பாப்பாவுமே நல்லா ரியாக்ஷன் பண்ணான். இந்தம்மா புடி புடிமா, இந்த தண்ணி குடிப்பல்ல, புடி புடிமா, வேண்டா புடி புடி, பிடிச்சிக்கோ. இங்கே பாருங்கள் தண்ணி குடிக்கிறாள். நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க எனக்கு எப்படி வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. நான் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ் அம்மா. ஏன்னா வீட்டுக்கார் இப்போ தான் நான் வேலைக்கு போகிறாரு. அவருக்கு இன்னுமே சேலரி போடவே இல்லை. நான் நினச்சேன் இந்த மந்த் எப்படி நம்ம ரன்னிங் பண்ண போகிறோன்னு தெரில, என்ன பண்ண போகிறேன்னு தெரில அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த அம்மா அனுப்பி விடுறது. மல்லிகை ஜாமான், அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு எல்லாமே வாங்கி அமுச்சு விட்டுருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப 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 தேங்க்ஸ்மா. எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. அதுக்கப்புறம் அக்கா வர வீட்டில் வந்திருந்தாங்க. நான் அக்கா வீட்டுக்காரர் கொடுத்த போய் வாங்கிட்டு வந்தேன்னா அது எப்படி சொல்கிறதுன்னா சொல்ல பிடிப்பி பிடி பாபுக்கு தோறிமோன்னு ஓகே தானே. அக்கா பையன் பாப்பா பிடிச்சி அவள் தூக்குறாளா, அவள் பிடிக்க மாட்டேது. அக்கா பையன் தூக்குறது அவன் ஒரு மாதிரி சின்ன பிள்ளை தூக்க தெரியல, வயிற்றுல டைட்டாக பிடிச்சி தூக்கம், அவன் அழுதுருவாள். அதனால் தூக்காத அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. அக்கா வர வீட்டில் இருந்தாங்களா, அக்கா எங்கள் இந்த மாதிரி கொரியர் வந்திருக்குங்க. அக்கா வீட்டுக்கார போய் வாங்கிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வாங்கிட்டு அக்கா பசங்க ஓப்பன் பண்ணாங்க. அக்கா எதிர்பார்த்தாங்கன்னா தமிழ்நாட்டு சாரீ அக்காவுக்கு ரொம்ப பிடிக்குமே. தமிழ்நாட்டு சாரீ, அதுக்கப்புறம் வளையலுக்கு பற்றி அக்கா பொண்ணு ஐயோ சொல்லவே தெரியல. அத்தை நான் எடுத்துகிட்டு போயிடுறேன் அத்தை, எனக்கு கொடுத்துரு அத்தை ப்ளீஸ் அத்தை. அதுக்கப்புறம் அக்கா திட்டாங்களே, அவள் சின்ன கை உனக்கு பத்தாது பாப்பா, வேணா அத்தை தமிழ்நாட்டு போட உனக்கு வாங்கிட்டு வந்து தருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலே. அதுக்கப்புறம் அக்கா நம்ம ஊர் சாரீ ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அக்கா கூட வேலை பார்த்துருக்காங்க கம்பெனியில், ஒரு 6 மாதம் போல் வேலை பார்த்துருக்காங்க. ஆனால் அக்காவுக்கு நம்ம ஊர் சாரீ எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அக்கா எதிர்பார்த்துட்டு நம்ம ஊர் சாரீ, அதுக்கப்புறம் நேந்திரப்பழம் சிப்ஸ் இருக்குல்ல, அது அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே இருக்குமே சாப்பிட்ருக்காங்க. அதெல்லாம் வரும்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க, ஆனால் வரல. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தாங்க, பரவாயில்ல இதுவே நல்லா தான் இருக்குது அப்படின்னு. அக்காவுக்கும் தேங்க்ஸ் அக்காவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியும். அந்தளவுக்கு பேச மாட்டாங்க, பேசுகிறது எல்லாமே அக்காவுக்கு தமிழ் புரியுமே. ஏன்னா அவங்களும் ஒரு 6 மாதம் போல் வேலை பார்த்துருக்காங்கல்ல. அதுக்கப்புறம் அக்கா எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்து எல்லாமே அக்கா வீட்டுக்கு தனியாக கொஞ்சம் கொடுத்துட்டு, மாமியார் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு, எனக்குன்னு கொஞ்சம் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். மாமியார் கொடுத்தா ஆகணும். அதுக்கப்புறம் அக்கா வர இன்றைக்கி ஊருக்கு போயிடுவாங்க அக்கா, அவங்களுக்குமே கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தான் நான் கொடுக்கணும். பாப்பா ஷொட்டர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பாப்பா ஷொட்டர் அவ்வளோ எறும்பு கடிச்சிருச்சு என்னங்க பாருங்கள், அவ்வளோ பெரிய எறும்பு. பாப்பா ஷொட்டர் சூப்பராக இருந்துச்சு. அந்த கிளாத் எல்லாமே சூப்பராக இருக்குது. காட்டன் ட்ரெஸ் தான் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பாப்பா ட்ரெஸ்ஸு ஷொட்டர் எல்லாமே பாப்பாவுக்கு போட்டு பார்த்து ஃபோட்டோ எடுத்தேன். எனக்கு மாமனார் வந்த உடனே சூப்பராக இருக்குது. சூப்பராக பிட்டிபி
ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. தம்பி பேசுகிறது எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அவன் அப்படி தான் சின்ன பையன் தானே. அவனுக்கு எதுவும் தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாப்பா பிடிச்சதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.